எல்ஹான் ஃபாதி மற்றும் மந்திர மாம்பழம். சூரிய ஒளியில் மின்னும் ஒரு கிராமத்தில் எல்ஹான் ஃபாதி என்ற ஆர்வமுள்ள மகிழ்ச்சியான சிறுவன் வாழ்ந்து வந்தான். சாகசங்கள் செய்வதும் புதிர்களை தீர்ப்பதும் கிராமத்தில் உள்ள மற்ற யாரையும் விட வேகமாக மாமரங்களில் ஏறுவதும் அவனுக்கு மிகவும் பிடித்தமானவை. ஒரு பிரகாசமான காலை எல்ஹான் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தான். கிராமத்தின் பழமையான மாமரத்தில் இருந்த அனைத்து பொன்னிற மாம்பழங்களும் ஒரே இரவில் காணாமல் போயிருந்தன. ஐயோ என்று பாட்டி நிலா கவலையுடன் அழைத்தார். நாளை மாம்பழ திருவிழா. எல்ஹான் தனது சிறிய சாகச தொப்பியை சரி செய்து, கவலைப்படாதீர்கள், இந்த மர்மத்தை நான் கண்டுபிடிப்பேன் என்றான். தனது சிறந்த நண்பன் மித்து கிளி தோளில் அமர்ந்தபடி மாம்பழ இலைகள் விழுந்த தடத்தை பின்தொடர்ந்து காட்டிற்குள் சென்றான். வழியிலே சிரிக்கும் குரங்குகள், மின்னும் நீரோடைகள் மற்றும் தூங்கிக் கொண்டிருந்த யானையையும் சந்தித்தான். இறுதியில் ஒரு மறைந்த குகையில் காணாமல் போன மாம்பழங்களை அவர்கள் கண்டுபிடித்தனர். அங்கு பசித்திருந்த குட்டு குரங்குகள் தான் மாம்பழங்களை எடுத்திருந்தன. கேட்க வெட்கப்பட்டதால் அவ்வாறு செய்திருந்தன. எல்ஹான் அன்புடன் சிரித்து, கேட்காமல் எடுக்கக்கூடாது, ஆனால் நாம் ஒருவருக்கொருவர் உதவலாம் என்றான். அவன் கிராம மக்களை அழைத்தான். அனைவரும் சேர்ந்து மாம்பழங்களை பகிர்ந்து கொண்டனர். திருவிழாவுக்கும் கொட்டு குரங்குகளுக்கும் போதுமான அளவு இருந்தது. அடுத்த நாள் அந்த கிராமம் இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய மாம்பழ திருவிழாவை கொண்டாடியது.